ஹாய் வெல்கம் டு த தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஹிந்தி படமான கர்த்தம் புக்தம் தான் பார்க்க போகிறோம். இந்த படம் மே 17 அன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தை டிரெக்ட் பண்ணியிருக்கிறது சோகம் ஷா. இந்த படத்தில் விஜயராஜ், ஸ்ரேயாஸ் தல்பாடே, மது, அக்ஷா பிரதாசனி நடிச்சிருக்காங்க. ஸோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி இந்த ப்ராவர்பை கேள்விப்பட்டிருப்போம். ஆஸ் யூ சோ ஷால் யூ ரீப். அதாவது நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும். இது லைஃப்ல ஒரு உண்மையான தத்துவம்னே சொல்லலாம். இந்த சிம்பிள் கான்செப்டை வச்சு தான் ரைட்டர் கம் டிரெக்டரான சோகம் பீஷா எடுத்திருக்க படம் கர்த்தம் புக்தம். இந்த படத்தோட கதை என்னன்னா, தேவ்னு ஒரு என்ஆர்ஐ பர்சன் அவனோட ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிஸை விற்கிறதுக்காக இந்தியாவுக்கு வராரு. அப்போதான் அண்ணான்ற ஒரு ஜோசியக்காரரை பார்க்குறாரு. இவரோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கு. அண்ணா ஒரு பெரிய வில்லால உட்காந்துக்கிட்டு நிறைய மந்திரத்தை அங்கங்கே ஒட்டி வச்சுக்கிட்டு ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்றத சொல்கிற ஒரு ஜோசியக்காரர். தேவுக்கு இவர் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. அப்போதான் அண்ணா தேவ் இந்தியாவை விட்டு போகிறது ரொம்ப கஷ்டம்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. தேவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸை விற்று வர காசை நியூசிலாண்டுக்கு போய் செட்டில் ஆகி ஒரு நியூ லைஃப் ஆரம்பிக்கணுன்றது தான் இவரோட பிளான். இந்த ஜோசியக்காரர் சொன்ன மாதிரியே தேவுக்கு நடக்குது. கடைசியில் அண்ணா கிட்ட வராரு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை வித்தாரா வெளிநாட்டுக்கு போனாரான்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. ஒரு கிரிப்பிங்கான ஸ்டோரி டெல்லிங்கோட இருக்கிற சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் தான் இது. இதில் ஏகப்பட்ட அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் இருக்கு. யூஸ்வலாக நம்ம ப்ராப்பர்ட்டிஸை விற்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவோம்? பேங்க்கு, அத்தாரிட்டிஸை பார்க்குறது, ப்ராப்பர்ட்டிஸுக்கு சம்மந்தமாக மீட் பண்ணுவோம்ல, அதே தான் இதுலேயும் காமிக்கிறாங்க. ஒரு ரியாலிட்டி டச்சோட இருக்கிறதுனால ஆடியன்ஸுக்கு இந்த படத்தோட ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. இந்த கதை ஒரு சின்ன ஊரில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு என்ஆர்ஐ பர்சன் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவான்றதை தான் சூப்பராக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு பெரிய பலமே ஸ்ரேயஸ் தல்பாடே அண்ட் விஜயராஜோட ஆக்டிங் தான். இவங்களோட ஆக்டிங் டாப் நாட்ச்ல இருக்குன்னு தான் சொல்லணும். மது அண்ணாவோட சப்மிசிவ் ஒய்ஃபாக இருக்காங்க. அண்ட் இவங்க கடவுளுக்கு ரொம்ப பயப்படுற ஒரு டீச்சர். அக்ஷா பிரதாசனி தான் தேவோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜியாவா நடிச்சிருக்காங்க. இவங்களும் மெயின் லீடுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இந்த படத்தில் தேவையில்லாத சாங்ஸ், லவுட் தியேட்ரிக்ஸ் அண்ட் அன்னெசரி ட்ராமான்னு எதுவுமே கிடையாது. இந்த படத்தோட கதை அவ்வளோ ஸ்மூத்தாக ஃப்ளோ ஆகுது. இந்த படத்தோட பிஜிஎம்மை இன்னும் லைட்டாக கொடுத்துருக்கலாம். கர்த்தம் புக்தம்ல கர்மா எப்பவும் பூமராங் மாதிரி நம்ம கிட்ட தான் எல்லாமே வரும், அதிலிருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காரு டைரக்டர். ஒரு ஸ்பெல் பைண்டிங்கான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் பார்க்கணும்னா அப்போ இந்த படத்தை மிஸ் பண்ணிடாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.